ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் 2025 அப்ளிகேஷன் February ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் ஆதார் ஐடி வந்து அப் டு டேட் இருக்கணும். அதாவது உங்களோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பயோமெட்ரிக் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோலாம் அப் டு டேட் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. குழந்தையா ஃபோட்டோ இருந்ததுன்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அப்பார் ஐடி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் ஐடியை அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் அப்பார் ஐடி கிரியேட் பண்ணலாம். இல்லை சார், நான் தெரியாமல் முன்னாடியே அப்பார் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஆதார் ஐடியை அப்டேட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்பார் ஐடியிலையும் அது அப்டேட் ஆகிக்கும். அதனால ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு ஃப்ரெஷராக இருந்தால், இப்போ தான் 2025 தான் 12th எழுத போகிறேன்னா உங்களுக்கு 12th மார்க் ஷீட் தேவையில்லை. பட் ஆல்ரெடி நான் 24 அல்லது அதுக்கு முன்னாடியே நான் 12th முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு 12th மார்க் ஷீட் வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சரோட ஸ்கேன்டு காப்பி, உங்கள் 10 ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷனோட ஸ்கேன்டு காப்பி, அப்புறம் நீங்கள் ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னா ஓபிசி, நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் தென் 2 ஆக்டிவ் மொபைல் நம்பர்ஸ், 2 ஆக்டிவ் இமெயில் ஐடிஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.